ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். தெய்வீக தொடுதல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, இங்கே கர்த்தருடைய தெய்வீக தொடுதலை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டவர் அந்த ஊழியரை என்ன செய்கிறார்? ஆண்டவர் தொடுகிறார். எப்படி என்றால் அவனுடைய நாக்கை தொடுகிறார். ஒரு தெய்வீக தொடுதல் தேவன் தருகிறார். எதனால் என்றால் அவனுடைய அக்கிரமங்கள் நீங்கும்படியாக. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவே வாசம் பண்ணுகிறேன். அப்ப முதலாவது ஒரு தொடுதல் எதற்கு தேவை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள் நீங்கும்படியாக. அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்களாம் நீக்கி நம்மளை சுத்திகரிச்சு இன்னைக்கு அவருடைய ஆலயத்தில் வந்து நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரு. பாவியாய் உழன்ற சேற்றினில் ஒரு நாள் உழன்று கொண்டிருந்த உங்களையும் என்னையும் கர்த்தருடைய கண்கள் என்ன செஞ்சது? கண்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் கண்டது. அவர் அப்படியே விட்டு விட்டு போகவில்லை. இரத்தத்தில் கிடந்த உன்னை அவன் விட்டு விட்டு போகவில்லை. பாவத்தில் கிடந்த உன்னை, சாபத்தில் கிடந்த நம்மை தேவன் விட்டு விட்டு போகவில்லை. அவர் என்ன செய்தார்? இறங்கி வந்து அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருந்த நம்மை தேவன் அவருடைய இரத்தத்தை ஊற்றி, எதை ஊற்றி? அவருடைய இரத்தத்தை நம்ம தலைமையிலே ஊற்றி நம்மை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தொடுதல். அவர் தொட்டா நான் சுத்தமாகிறேன். அந்த அக்கிரமங்கள் நீங்க நான் சுத்தமாக, ஒரு தொடுதல் எனக்கு தேவையாய் இருக்கிறது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். என்னுடைய பரம்பரையாய் வந்த அந்த சாபங்கள், பாவத்தினால் வந்த சாபங்கள் என் குடும்பத்தையும் தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறது. என் ஜென்ம பாவம், என் கர்ம பாவம், என் ஜென்மமாய் உள்ள அந்த பாவத்தின் விளைவு. அப்ப அந்த அக்கிரமங்கள் நீங்கும்படியாக என்ன வேணும்? ஒரு தொடுதல் வேணும். ஒருவேளை மறுபடியுமாய் விழுந்து போகிற ஒரு நிலைமை. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? மறுபடியுமாய் விழுந்து போகிற நிலைமை. எத்தனை முறை கர்த்தர் கழுவி எடுத்தாலும் மறுபடியும் எழுகிற நிலைமை. நீதிமான் 7 தரம் விழுந்தால் என்ன செய்வானா? எழுந்திருப்பான். அப்படியே சொல்லிட்டு சும்மா விழுந்துட்டே இருக்கக்கூடாது வாழ்க்கையில். அல்லேலூயா. ஒரு தடவை விழுந்தோம். பேதுரு ஒரு தடவை மறுதளிச்சான். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம? அப்புறம் விழவே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம 1-2 தடவை ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளை இடறி போக பண்ணுகிறது. விழுந்துட்டோம், பலன் இல்லை, நிற்க பலன் இல்லை. பரிசுத்த வாழ்க்கையில் நிற்க பலன் இல்லை, சுத்தமாய் வாழ முடியல. உலக இச்சை அது என்னை நெருக்குகிறது. உலக பாவம் என்னை சுற்றி கொள்ளுகிறது. பாரங்கள் வந்து என்னை அழுத்துகிறது. நான் விழுந்து போகிறேன். ஆனாலும் கர்த்தருடைய இரக்கம் இன்னைக்கு நம்மளை வந்து தொட்டு தூக்கி எடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சூழ்நிலையை கண்டு மூழ்கி போகும்போது ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை மூழ்கி போக பண்ணுகிறது. ஏதோ ஒரு காரியங்கள் என்னை தேவனண்டை போக விடாமல் என்னை தடுக்கிறது. நான் அவரை நோக்கி தான் போக விரும்புகிறேன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை கீழே தள்ளுகிறது. யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எது என்னை கீழே தள்ளுகிறது? உலகத்தினுடைய சிற்றின்பமா, உலக ஆசைகளா, உலக மனுஷர்களா, வீண் பெருமைகளா, கோப குணங்களா, அடங்காத தன்மையா, மன்னியாமை என்கிற அந்த குணமா, கீழ்ப்படையாத ஆவியா? எது என்னை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது? சூழ்நிலையை பார்த்தான் பேதுரு, கீழே இழுக்கப்படுகிறான். பூமியினுடைய ஒரு சக்தி என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் இழுத்து கொள்ளும். அது என்னத்தை போடுங்க, எல்லாத்தையும் கீழே தான் கொண்டு வரும். அதனுடைய விசை, அதனுடைய ஈர்ப்பு அப்படிப்பட்டது. மனுஷனையும் தான் இழுத்து கொள்ளுகிறது. உலகம் மனுஷனை இழுக்கிறது.
இல்லைப்பா உலகம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம் நீ வந்தா கூட அந்த இழுப்பு என்ன செய்யுது? கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மப்பு மந்தாரத்தை பார்த்த உடனே ஒரு இழுப்பு வந்துடுது. கொஞ்சம் பணத்தை பார்த்தோன்னே ஒரு இழுப்பு வந்துடுது. புது படம் ரிலீஸ் ஆனவொன்னே சிலருக்குலாம் அந்த இழுப்பு வந்துடும். வாலிப பசங்களுக்கெல்லாம் மனுஷனுடைய இழுப்பு எங்கே இருக்குது? பூமியோடு சார்ந்து இருக்குது. அந்த இழுப்பிலிருந்து உங்களை இழுத்துக் கொள்ளத்தான், உங்களை இமனையும் இழுத்துக் கொள்ளத்தான் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அந்த பூமிக்கு வானத்துக்கு நடுவாக அவர் தொங்கி நம்மை இழுத்து கொண்டார். அல்லேலூயா. சிலுவையிலிருந்து நம்மளை இழுத்து கொண்டார். நான் உயர்த்தப்படும் போது சகல ஜனங்களையும் எல்லாரையும் என்னண்டு இழுத்து கொள்ளுவேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. மதம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மதத்தை சொல்லி பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதம் ஒருவனையும் ரட்சிக்காது. இயேசு சொல்லி இருக்கிறார், நான் இழுத்து கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பட்டிருக்கிறோம்? இழுக்கப்பட்டு வந்திருக்கிறோம். வந்திருக்கிறீங்களா? அவ்வளோ ஒரு பவர் உள்ள இந்த பூமியினுடைய விசையை தாண்டி இயேசுவுடைய விசை நம்மளை இழுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவுடைய தொடுதல் எல்லா அக்கிரமங்களை நீக்கி பாவங்களை நீக்கி இரத்தத்தில் கிடந்த உன்னை நான் எடுத்து தண்ணீரால் குளிப்பாட்டி பிழைத்திரு என்று சொன்னேன். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய தொடுதல் நம்மளை பிழைக்க வைக்குது. அவருடைய தொடுதல் தான் நம்முடைய எல்லா பாவங்கள் சுவேர் என்று இருக்கிற பாவத்தையும் அவர் வெண்பஞ்சை போல மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த தொடுதல்னால எது மாறுது? அக்கிரமெல்லாம் நீங்குது. அக்கிரமம்னா என்னது? கிரமம் இல்லாத வாழ்க்கை, ஒழுங்கில்லாத வாழ்க்கை. கிரமத்துக்கு ஆப்போசிட் அக்கிரமம். சரியாக வாழ முடியல, நேர்த்தியாய் வாழ முடியல, ஒழுங்கும் கிரமமாய் வாழ முடியல, சட்டத்தின்படி வாழ முடியல, வேதத்தில் தேவன் எழுதின பிரகாரம் வாழ முடியல, அக்கிரமமாய் வாழுகிறோம். ஆனால் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டுடைய தொடுதல் வரும்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கிராமத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தெய்வீக தொடுதல் வருகிறது. எதெல்லாம் நீங்க தான் நம்மகிட்ட இருந்து? அக்கிரமங்கள்லாம் நீங்குது. பழைய ஏற்பாடுல அவங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நீங்கிறதுக்கு அநேக பலிகள் செலுத்தினாங்க. யாத்திராகமம் 24:36, லேவியாகும் 12:8 இதெல்லாம் நீங்க வாசிங்கன்னா அதில் சொல்லப்பட்டு காளைகளை பலி செலுத்துறாங்க, ஆட்டுக்குட்டிகளை, காட்டுப்புறாவை, புறா குஞ்சுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? தங்கள் பாவங்கள் நீங்கும்படியாக பலி செலுத்துறாங்க. ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் அவ்வளோ பல ஆண்டு காலம் செலுத்துகிறார்கள். ஜனங்களுக்குள் ஒரு முழுமையான மனம் திரும்புதல் இல்லை. அதனால தான் பார்த்தாரு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக பூமியில இறக்கி கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. இறங்கி வந்த தெய்வம் அவர். அவதார புருஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவதாரம் என்றால் என்ன? மேலிருந்து இறங்கி வந்தவர் என்று அர்த்தம். எல்லாரும் மரியாட்டிலிருந்து வந்தவர் அல்ல, மேலிருந்து இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து பலன் உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார். அப்பொழுது உன் வயிற்றில் என்ன செய்யப்படும்? உற்பத்தி ஆகப்படும். அப்படித்தான் தேவன் வந்த அந்த உலகத்துக்கு. ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மளை நேசிக்கிறார். பாவத்தோடு மரித்து போகக்கூடாது என்பதற்காக அவர் அக்கிரமங்களை நீங்கும்படியாக அந்த அவதார புருஷன் நமக்காக அவதரிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குதா? இன்னும் தெரியலையே, என் பாவம் மன்னிச்சிட்டாரா தெரியலையே. இன்னும் ஒரு சந்தேகம் இருந்தால் நமக்குள்ள சரியான ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ போடணும், முழங்கால போட்டு, கத்தாவே நீ என்னை மீட்டு கொள்ளும் ஐயா. அந்த சிந்தை என்ன உள்ளத்தான் இருக்குது. அந்த பாவம் அக்கிரமங்களுடைய சிந்தை உள்ள உட்கார்ந்துக்கனால தான் அந்த பூரண விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. கத்த சிந்தையில் ஒரு தொடுதலை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. வெளியே மாறினது போல நம்ம ஆக்டிங் கொடுத்துக்கலாம். நான் திருந்திட்டேன், நான் நல்லவங்களா மாறிட்டேன், நான் சரியாயிட்டேன். நம்மளை நிறைய ஏமாற்ற பண்ணுவாங்க பிள்ளைங்கள்லாம். இல்லை நான் இப்போலாம் அப்படி கிடையாது பாஸ்டமா, நான் இப்போலாம் அப்படி இல்லை, ரொம்ப திருந்திட்டாங்க அப்படின்னு நினச்சா அடுத்த ஒரு வாரம் கழித்து வரும், பிள்ளைங்க செஞ்ச அட்டகாசம் வந்துடும். வெளியே என்னது?
வெளி ஆக்டிங். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். எப்படி திரிகிறானா? வேஷம். பைபிளே சொல்லுது நம்மளாம் ஆக்டர்ஸ். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். வெளியே பார்க்கும்போது ரொம்ப தன்னை சரியான ஆள் மாதிரி காட்டிக்கொள்றாங்க. உள்ளத்தில், அதை தாவீது சொல்லுகிறான், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உண்மை முதல்ல எங்க வரணும்? உள்ளத்துல வரணும். வெளியே ரொம்ப உண்மையா இருக்கிறோம், வெளியே ஜனங்கள் பார்க்கும்போது சரியா இருக்கிறது போல காண்பித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் தெளிவாய் சொல்ற, உள்ளத்துல வேணுமா உனக்கு உண்மை? வெளியே உன்னை பேசிக்கொள்கிறாய், உள்ளத்தில் எதை யோசித்து கொண்டிருக்கிறாய்? அது இன்னைக்கு சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா. உள்ளும் புறம்பும் நம்மளை என்ன செய்யணும்? ஆண்டவர் சுத்திகரிக்க. அதுக்கு தான் ஒரு தொடுதல் வேணும். இன்னைக்கு அந்த தேவன் தொட்டா போதும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சுத்திகரித்து அவர் பரிசுத்தமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய தொடுதலை கர்த்தர் தொட விரும்புகிறார். ஆமென். எத்தனை வேணும் கரங்களை வைத்து உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு புதிய தொடுதல். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனாலும் நமக்கு ஒரு புதிய தொடுதல் வேணும். எதற்காக? என்னுடைய அக்கிரமங்கள் முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு புதிய தொடுதல் வரட்டும் அப்பா. எல்லா அக்கிரமங்கள், அக்கிரம சிந்தைகள், எல்லா பாவ பழக்கங்கள், என்னை அடிக்கடி விழ தள்ளுகிற எல்லா இப்படிப்பட்ட கிரியைகள், இச்சைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக உங்க தொடுதல் என் மேலே வரட்டும் ஆண்டவரே. என்னை தொட்டு இப்பொழுது சுகப்படுத்துவீராக ராஜா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போ அக்கிரமங்கள், பாவங்கள் கூட ஒரு விதமான வியாதி தான். தாவீதுடைய பையன் அம்னோன், அவனுக்குள்ள ஒரு வியாதி வந்துச்சு. என்ன வியாதினா? ஒரு தப்பான ஒரு வியாதி. இது போல பாவம் என்கிறது ஒரு வியாதி. இந்த வியாதி மாறணும்னா அந்த பரிசுத்தம் கரம் மேலே தொடப்படணும். ஹல்லேலூயா. அவர் தொட்டா அதெல்லாம் நம்மளை விட்டு மாறிடும். ஆமென். முற்றிலுமாய் நம்மளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தொடுதல் பாருங்க, ஒரு 38 வருஷமாய் ஒருவன் என்ன செஞ்சானா? ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்க்க ஆள் இல்லை. அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் அங்கே இயேசு வந்து அவனை கண்டு என்ன செய்றாரு? அவனை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த தொடுதல். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த வீடு முழுவதும் ஜனங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. அந்த வாசல் வழியாய் கொண்டு போக முடியாமல் என்ன செய்றாங்க? வீட்டின் மேல் கூரைகளெல்லாம் பிரித்து அந்த வீட்டு கூரை வழியாக உள்ளே இறக்குகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு என்ன செய்தார்? திமிர்வாதக்காரனை தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. இனி நீ பாவம் செய்யாதே. இந்த தொடுதல் நம்மை தூக்கி விடுகிறது ஒரு கண்டிஷனோட. எப்படி? பாவத்தினால் வந்த சில வியாதிகள், பாவத்தினால் வந்த சில சாபங்கள், பாவத்தினால் வந்த சில விளைவுகளை இன்னைக்கு தேவன் தொடும்போது முற்றிலுமாய் சுத்திகரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் தூக்கி விட்டார் பாருங்க. இனி நீ பாவம் செய்யாதே. அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதிருக்கும்படி இனி நீ பாவம் செய்ய. ஆண்டவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாய் சொல்லுகிறார். பாவம் செய்யாது. அப்ப அந்த அக்கிரமங்கள் நீங்கும் போது என்ன உண்டாகிறது? அங்கே விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த தொடுதல் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தாங்களா? அவர் தொடும்படியாக. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அவர் தொடும்படியாக பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. இயேசு என் பிள்ளையை தொட்டு ஆசீர்வதிக்கணும். அடிக்கடி நான் சொல்லுவேன் பிரசங்கத்தில், பிள்ளைகளை சர்ச்சுக்கு கொண்டு வரணும். உங்கள் பிள்ளைங்க தேவ சமூகத்தில் தொடப்படணும். என் பிள்ளை தூங்குது, எங்கள் மாமியாட்ட விட்டுட்டு வந்தேன், எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு வந்தேன்னா உன் பிள்ளைக்கு தொடுதல் கிடைக்காது. உன் கர்ப்பத்தில் உன் பிள்ளை இருந்தாலும் உன் பிள்ளையை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவார். வந்து நீ தேவனுடைய இடத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட உடனே அந்த எலிசபெத் வயிற்றுல இருக்க பிள்ளை என்ன செஞ்சுதான்? துள்ளிட்டு. வயிற்றுல நீ பிள்ளையா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரணும். அப்பதான் அந்த தெய்வீக தொடுதல் உன் பிள்ளைக்குள்ள வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த தொடுதலை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறார். இப்போ பிள்ளையை கொண்டு வந்து சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளையை அவர் தொட்டு ஆசீர்வதிக்கணும். அவனை சீஷர்களும் அதட்டுறாங்க, ஐயோ பிள்ளையெல்லாம் வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்புங்க. சிலர் வந்து பிள்ளைங்க வந்து அட்டகாசமான வீட்டில் உட்கார வச்சுருவாங்க. வீட்டில் வேறு யார் வேணால் தொடட்டும், என் கர்த்தர் மட்டும் என் பிள்ளையை தொடக்கூடாது. எவ்வளோ நல்ல தாய்மார் பார்த்தீங்களா? அப்போ எப்படி கர்த்தருடைய தொடுதல் உள்ளே உண்டாகுதுன்னு தெரியல எனக்கு. கடைசியில் என்ன ஆகுது? அப்போது கர்த்தர் அவங்கள சத்தம் போடுறாரு, அதட்டி என்ன செய்கிறாரு? சிறு பிள்ளைங்க இடத்துல வர
இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். உன்னை பிள்ளைகளை கூப்பிட்டு தொட்டு அணைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செய்கிறாராம்? அவர் தொடுதலை கொடுக்கிறவர். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவர் அண்டை நாம் வரும்போது அவர் தன்னுடைய கரங்களால் நம்மை தொட்டு அவர் அணைத்து கொள்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. புறம்பை தள்ளுகிற தெய்வம் அல்ல, புறம்பை தள்ளுகிறவர் அல்ல. நீ என் ஜாதி அல்ல, நீ என் குலம் அல்ல, நீ என்னுடைய கோத்திரம் அல்ல, நீ என்னுடைய ஊரார் அல்ல என்று சொல்லி தள்ள மாட்டார் ஆண்டவர். ஒரு ஊருக்கு ஒரு கடவுளாய் இயேசு இல்லை, ஜாதிக்கு ஒரு கடவுளாய் இயேசு இல்லை, குலத்துக்கு ஒரு கடவுளாய் இயேசு இல்லை. அவர் அகில உலகத்துக்கும் கடவுளாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் வேண்டுமானாலும் அழுகலாம். இயேசு பாலன் அவர் பிறந்து முன்னணியிலே கிடத்தப்பட்டார். ஏன்னா இடமில்லாததினால் மாட்டு தொழுவத்தில் முன்னணியிலே கிடத்தப்பட்டார். இயேசுவை காண யாரெல்லாம் வந்தார்கள்? பாமரர்கள், ஆடு மேய்க்கிறவங்களாம் வந்து உட்காந்து பார்க்குறாங்க. அந்த அந்த ஊராரெல்லாம் வந்து பார்க்குறாங்க. இதுக்கு மேலே பாருங்க, சாஸ்திரிகள், 3 கிங்ஸ் சொல்லுவாங்க. அந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க? அவர்கள் வந்து இயேசுவை பார்த்தார்கள். ஒருவேளை இயேசு அரண்மனையில் பிறந்திருந்தால் அந்த சாஸ்திரிகள் மட்டும்தான் வந்து பார்த்துருப்பாங்க. அரண்மனையில் இருக்கிற பெரிய பெரிய மந்திரிகளும் பிரதானிகளும் அவங்க தான் வந்து பார்த்துருப்பாங்க. பாமரர்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஏழை கோலம் எடுத்து வந்ததின் காரணம் என்ன? எல்லோரும் வந்து பார்க்கும்படி, எல்லோரும் அவரை அணுகத்தக்கதாக இயேசு தன்னுடைய அந்த ரூபத்தையே மாற்றி மனுஷ அவதாரமாய் உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அந்த தொடுதல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் வசனம் கேட்கும் போதே நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கர்த்தாவே, எனக்குள்ள ஒரு தொடுதல் வேணும் ஆண்டவரே. உன்னுடைய வார்த்தையினால் என்னை தொடுவீராக ராஜா. அந்த தூதன் குரட்டினால் அந்த அக்கினி தழலை எடுத்துக்கொண்டு வந்து நாக்கை தொட்டான். அப்பதான் சொல்றான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஏன்? இந்த நாக்குல நிறைய அசுத்த வார்த்தைகள். நாவின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்குது. நிறைய பேருக்குள்ள பேசுனா போதும் சீறுகிறது, விஷம் வெளியே கக்குகிறது. இதனால் அநேகர் குற்றுயிராய் மாற்றப்படுகிறார்கள். அநேகருடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கை பாய்சனாய் மாறுகிறது. மாறாவா போயிடுது. மதுரம் இல்லை. இன்னைக்கு நம்ம நாவல மதுரம் இல்லையா? பேசும்போது மதுரம் இல்லாத பேச்சுகள் வருதா? அன்றைக்கி ஒரு புதுமண தம்பதிகள் தான். அந்த மனைவி சொல்கிறாங்க, என் கணவர் வேலைக்கு போயிட்டு வந்தா என்கிட்ட சிடுசிடுன்னு விழுறாரு, அன்பாவே பேச மாட்டேங்கிறாரு. சிலருடைய நாவிலே அன்பு இனிப்பு இல்லை, மாறா கசப்பு. சர்வ வல்லவன் கசப்பை கட்டளையிட்டா சொல்லி தன் மனக்கலக்கத்தில் சொல்லிட்டாத. சர்வ வல்லவன் மனக்கசப்பை கொடுப்பதில்லை. அவன் தன் தன் சுய இச்சையினால் எழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பிரச்சனை யாருக்கு வருது? நம்மளால தான் பிரச்சனை வருது. சரியாக அவருடைய பாதைகளை நாம் பின்பற்றி கொண்டு போய்கொண்டே இருப்போம் என்றால் இப்படிப்பட்ட எல்லா சோதனைகள் வந்தாலும் கதை ஜெயிக்க பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வாயை தொட்ட உடனே அந்த அக்கிரமத்தை நடப்பிக்கிற இந்த நாக்கு சரி செய்யப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, நாவும் நெருப்பு தான். இந்த நாவு அநீதி நிறைந்த உலகம். இந்த நாவு என்ன செய்யுமாம்? காட்டையே கொளுத்தி விடுமாம். இந்த நாக்கு மற்றவங்களை எரிய பண்ணிடும். நாக்கு பொல்லாதது. இந்த நாவு தான் அதிகாரம் உள்ளது. இந்த நாவு ஒரு ஆளை வாழவும் வைக்கும், ஒரு ஆளை தாழவும் வைக்கும். இந்த நாவு தான் நம்ம நல்லா இருக்கிறதும் நம்ம நல்லா இல்லாமல் போகிறதுக்கும் காரணமாக இருப்பது என்னது? இந்த நாக்கு. அதனால தான் இந்த நாக்கில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிக்கிட்டு, அவிசுவாசமாக பேசிக்கிட்டு, கெட்ட கெட்ட வார்த்தைகளை வாயில் பேசிக்கிட்டு, பொய் வார்த்தைகளை வாயில் பேசிக்கிட்டு, தகாத வார்த்தைகள், கிண்டல் கேலி அசுத்த இச்சையான வார்த்தைகளை வாயில் பேசிக்கிட்டு, அந்த நாக்கு பரிசுத்தமாக வேண்டும். அப்போதான் உன்னத பாட்டில் மணவாளன் சொல்லுகிறார், மணவாட்டி உன்னுடைய உதட்டின் கீழ் என்ன ஒழுகிறது? தேன் ஒழுகுது. ஒரு நாள் அந்த உதட்டில் என்ன ஒழுவிச்சு? விரியன் பாம்பின் விஷம்லாம் வந்தது. இப்போ எப்படிங்க தேனா மாறிச்சு விஷம்? அந்த இயேசு மாற்றத்தை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அந்த நாக்கில் கர்த்தருடைய அக்கினி தொடணும். எது தொடணும்?
ஹல்லேலூயா. யாரெல்லாம் வீட்டில் வாய் கிளிய பேசுகிறாங்களோ இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி தொடணும். கெட்ட வார்த்தை வாயில் வருதா இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி வரணும். அங்கே சூடு வைக்கிறார் ஆண்டவர். எதை வைக்கிறாரா? சூடு வைக்கிறார். சூடு வச்சுட்டு எப்படி இருக்கும் யோசிப்பாங்க நம்ம மேலே ஆண்டவர். இந்த நாக்கை தேவன் சுத்திகரிக்கிறார். உன் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற இந்த வாய் முக்கியம். தேவனுடைய இந்த வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தான் வரணும். கர்த்தருடைய வார்த்தை கட்டி எழுப்புகிற வார்த்தை வரணும். தேவனுடைய அன்பை பிறருக்கு எடுத்து சொல்லுகிற வார்த்தை இந்த நாவிலிருந்து வெளியே வரணும். அல்லேலூயா. இந்த நாக்கை தேவன் தொட விரும்புகிறார். இந்த அநீதி நிறைந்த உலகம், பாவத்தை பிறப்பிக்கிற உலகம் அந்த சொல்றாருல்ல, வெளியே இருந்து உள்ளே போவது மனுஷன் தீட்டுப்படுத்தாது, உள்ளே இருந்து வெளியே வருவதான் எதை தீட்டுப்படுத்துது? மனுஷனை தீட்டுப்படுத்துது. இதுதான் அது கேட். தீட்டுப்படுத்தும் கேட்டு தான் என்னது? நம்முடைய வாய், நாக்கு. இன்னைக்கு தேவனுடைய ஒரு தொடுதல் வருவதாக எத்தனை விரும்புறீங்க? கரங்களை வச்சு ஜோமனுமா, என் நாக்கில் ஒரு தொடுதல் வரட்டும் ஆண்டவரே, ஒரு தொடுதல் வரட்டுமாப்பா. எல்லா அசுத்த உதடுகள் மாறட்டும், பொய் உதடுகள் மாறட்டும், சபிப்பின் உதடுகள் மாறட்டும். அல்லேலூயா. அவிசுவாச உதடுகள் மாறட்டும், கர்த்தரை துதியாத உதடுகள் மாறட்டும். கீழ்ப்படியாம எதிர்த்து பேசுகிற இந்த உதடுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே, அக்கினினால் தொடுவீராக. ஆமென். இந்த நாக்கில் என்ன வரணும்? கர்த்தருடைய வார்த்தை வரணும். யாத்திராகமம் 13:9 சொல்லிருக்கு, வாசிங்கம்மா. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும். கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு. கர்த்தர் உங்க நாக்க தொட்டுட்டா அதை சுத்தமாக்கிடுறாரு. அப்பொழுது என்ன வந்துடுவாங்க? கர்த்தருடைய வார்த்தை வரும். ஆரம்ப காலங்கள்லாம் வாலிபில் இருக்கும்போது யூத் மீட்டிங்கில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ண சொன்னால் இந்த நாக்கு வரா தத்த 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 என்ன பயம். நாக்குலேருந்து வார்த்தை என்ன செய்யாது? வார்த்தையே வராது. ஊழியத்துக்கு வந்து ஆரம்ப காலங்கள் அப்படி தான். ஏதாவது பாஸ்டருக்கு வெளிப்படி என்ன இன்னைக்கு ஜெபம் நடத்து, இன்னைக்கு ஒரு பிரசங்கம் பண்ணு. நான் சொல்கிறது ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுனா இங்கே நமக்கு என்ன செய்யாது? ஐயோ ஏசப்பா அந்த வாயில் என்ன செய்யாது? வார்த்தையே வராது. வாய் பேச சொல்லுங்க, நல்லா பேச வாய் வரும். ஆனால் ஐயோ வார்த்தை வராது. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்க இந்த வாயை, நாக்கை கர்த்தர் தொட்டார். அல்லேலூயா. இப்போ எத்தனை ஆயிரமான ஜனங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கத்தக்கதாக இந்த நாக்கை தேவன் அவருடைய அக்கினினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த நாக்கை தேவன் தொடணும். வாயை தொட்டா என்ன வரணும்? அங்கே கர்த்தருடைய வார்த்தை வரணும். கர்த்தருடைய வார்த்தை வந்தாதான் ஜனங்கள் கட்டப்படுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை வந்தாதான் ஜனங்கள் பிழைப்பார்கள். பாருங்க, எழும்பு நிறைந்த பள்ளத்தாக்கு அண்டையிலே தீர்க்கதரிசி எசேக்கியேல் போகிறார். அங்கே என்ன சொல்லுகிற ஆண்டவர்? நீ என்ன செய்ய? நீ தீர்க்க தரிசனம் உரை, நீ சொல், உன் வாயை திறந்து நீ சொல். ஏன்னா அவனுடைய வாயை தேவன் தொட்டு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் நீங்க சொன்ன அது என்ன செய்யும்? நடக்கும். கட்டப்படுன்னு சொன்னால் கட்டப்படும். அவன் அந்த எலும்புகளை பார்த்த உடனே அவனுக்கு பயம். ஐயோ இது எங்கேயாவது சேனையா மாறுமா? உடனே ஆண்டு சொன்ன நீ சொல் அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்றான், அது சேனையா மாறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நாக்கை, வாயை தொடும்போது நீங்க எதை உங்க வீட்டுக்கு நேராக உரைக்கிறீர்களோ, எதை உங்களுக்கு நேராக சொல்லுகிறீர்களோ அது அப்படியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எதை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு அதில் ஒரு மாற்றம் வேண்டும். உங்க பிள்ளைகளை பார்த்து நீங்க எதை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க? உங்க மனைவியை பார்த்து நீங்க எதை சொல்றீங்க? வந்து வாச்சிருக்கு பாரு, ஒன்றுத்துக்கும் உருப்படி இல்லைன்னா அப்படி தான் இருப்பாங்க. இந்த ஆளை போய் கட்டின என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். எதை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க வாயிலிருந்து, இல்லை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க உங்கள் வாயிலிருந்து, எதை சொல்லுகிறீர்கள்? கர்த்தர் தொட்டா அவருடைய வார்த்தை தான் வாயில் வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தங்களை பேச விட்டு கண்டுபிடிங்க. கர்த்தர் தொட்ட வாயா, கர்த்தர் தொடாத வாயா? கர்த்தர் தொடனா யார் தான் தொட்டிருப்பா? சாத்தான் தொட்டுருவான்.
கர்த்தர் உங்க நாக்கை வாயை தொடலைன்னா சாத்தான் தொடுவான். எதுக்காக? அவனுக்கு ஏஜெண்டா உங்களை மாற பண்ணிடுவான். ஹல்லேலூயா. விடலாமா? விடலாமா? விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். சொல்லுங்க நீங்க. ஏசாயாவுடைய நாக்கை தொட்ட உடனே அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். அவன் சொல்ல, ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் தேசத்துக்காக போகிறேன், நான் ஜனங்களுக்காக போகிறேன், நான் வார்த்தை அறிவிக்க நான் போகிறேன், என்னை அனுப்பும். என்னைக்கு ஆண்டவர் உங்கள் நாக்கை தொடுகிறாரோ, உங்கள் வாயை தொடுகிறாரோ, அன்னைக்கு தான் நீங்க தேவனுக்கு வாயாக மாற முடியும். அநேகர் தேவனுக்கு வாயாக இல்லை, உலகத்துக்கும் உலக மனுஷனுக்கு தான் வாயா நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு தொடுதல் வந்தாதான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த வேலையினுடைய தகப்பனுடைய வாயாக நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. நீ தீர்ப்பானதிலிருந்து உன்னை பிரித்து கொண்டால் எப்படி இருப்ப? நீ தேவனுடைய வாய் போல் இருப்பாய். இன்னைக்கு தேவனுடைய வாய்கள் தேவை. எத்தனையோ ஜனங்களை போய் பாருங்க, எவ்வளோ ஜனங்கள் வேதனையிலும் கவலை கண்ணீரிலும் வருத்தத்திலும் உடைந்து போய் இருதயம் நொறுக்கப்பட்டு வாழ்க்கையில் வந்த பிரச்சனையினால் ஜனங்கள் ஏன் வாழுகிறேன் என்று தெரியாமல் உடைக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை, இயேசுடைய வார்த்தையை நீங்கள் அனுப்பும்போது அவர்கள் கட்டப்படுவார்கள். அல்லேலூயா. அவர்கள் நாட்டப்படுவார்கள், அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அவர்கள் தடைகள் உடையும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாய்க்கு தேவை. இன்னைக்கு ஜெபிக்கும் போது ஒரு தொடுதல் உங்க வாழ்க்கையில் வரப்போகிறது. எல்லாரும் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. அப்பா என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொட்டு இப்பொழுது ஆசீர்வதிங்க ராஜா. தொட்டு என் கண்ணீரை தொடைங்கப்பா ஆண்டவரே. தொட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் அக்கிரமங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு விடுதலை எனக்குள் உண்டாகட்டும் அப்பா. அல்லேலூயா. இப்பொழுதே ஒரு தொடுதல் வரட்டும் அப்பா. என்னை தொடும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பையும் அப்பா, என்னை உயிர்ப்பையும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. முங்கி கொண்டிருக்கிற அந்த பேதுருவை ஆண்டவர் தொட்டு தூக்கினாரே. நீங்க எதுல முங்கி கொண்டிருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஒரு கரம் உங்களுக்கு நேராய் வருகிறது, உங்களுக்கு நேராய் அந்த கரம் வருகிறது. அது உங்களை தொட்டு இப்ப தூக்கி எடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து கொண்டிருக்கிற, சத்து போன நிலைமையில் இருக்கிற உங்கள் மகனை கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொடுகிறது. ஹல்லேலூயா. எதையெல்லாம் வாழ்க்கையில மரிச்சு போனதோ இன்னைக்கு தேவனுடைய கரம் தொட்டு அது உயிரோடே தேவன் மாற்றி தருகிறார். ஜீவனை கொடுக்கிறார், தீர்க்காயுசை கொடுக்கிறார். எல்லா வியாதியின் கூறுகள் முறிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தொடலாமே, நீங்க ஆண்டவரை தொடலாமே, உங்க கண்ணீரால தொடலாமே, உங்க விசுவாசத்தால தொடலாமே, உங்க அன்பினால தொடலாமே. உங்களுக்கு ஒரு விடுதலை நிச்சயமாய் உண்டு. ஹல்லேலூயா. அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள். அவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்க எல்லாம் விடுதலையாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஒரு தொடுதலை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். வஸ்திர தொங்கல் இறங்குகிறது. மெய்யாகவே தேவன் இடத்தில் வாசம் பண்ணுகிறார். அவரை தொடும்போது விடுதலை உங்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய இரக்கத்தினால் நிரப்புவீராக. எல்லாரையும் உம்முடைய வஸ்திர தொங்கலினால் மூடிக்கொள்ளுவீராக. உம்மை தொடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது சுகம் ஆவார்களாக, விடுதலை ஆவார்களாக. உம்முடைய கரம் அணைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே, அணைத்துக் கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. விடுதலை கொடுப்பீராக ராஜா. நாக்கை தொடுவீராக, வாயை தொடுவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்க, துதியை சொல்ல, பாடல்களை பாட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒரு தொடுதல் உண்டாகிறதுக்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சட்டுக்களை மறைத்துக் கொள்ளுவீராகப்பா. அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center,
Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.